கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறான், நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தி நான் ஜெபித்தேன், ஆனாலும் என் ஜெபம் என் மடியிலே அது திரும்ப வந்துவிட்டது. பிரியமானவர்களே, புலம்பல் 3:44 வாசிக்கிறோம், என்னுடைய ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை நீர் மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு 4:3 வாசிக்கிறோம். பாருங்க, சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் தேவனுக்கு உகந்த ஜெபமாக இருந்தது. அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அவன் விரும்பினதற்கும் அதிகமாக தேவன் அங்கே அவர் செயல்பட்டார். சாலமன் இந்த காரியத்தை கேட்ட பொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்ததுதான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், உன் வார்த்தையின்படி நான் செய்தேன். ஏனென்றால் அவன் ஞானத்தை கேட்டான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி எனக்கு ஞானத்தை தாரும், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. காரணம், பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஜெபமாக அது இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆக தாவீது சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்பவரே என் ஆண்டவர் நீரே என்று அவருக்கு ஒரு பெயர் வைத்தான். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி. ஆனால் அதே தாவீது அவன் சில காரியங்களுக்காக அவன் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் என் மடியில் திரும்பி வந்து விட்டது என்று சொல்லுகிறார். நமது ஆண்டவரும் கூட என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் விடுவிப்பேன் என்கிறார். சில நேரங்களில் உங்கள் ஜெபத்தை நான் கேட்பதில்லை என்கிறார். ஜெபம் உள்ளே பிரவேசியாதபடி அடைத்துக் கொள்ளுகிறார். ஆகவே நாம் ஜெபம் கேட்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிற வேண்டியதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக தேவன் எப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கிறார், எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் அருவருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இங்கே இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். இந்த அதிகாலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் ஜெபிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் பிதாவை நாம் மறந்து போய்விடுகிறோம். நம்முடைய நினைவில் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைக்கிறோம், ஆனாலும் பிதாவையும் நாம் அதில் இணைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிற பொழுது பாருங்க, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறது பிதாவாகிய தேவனை இடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் பிதா எல்லாவற்றையும் அவர் அருளுகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, பிதாவை நோக்கி ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறார்? காரணம், எந்த ஒரு ஆசீர்வாதமும் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 எழுதுகிறார். பிரியமானவர்களே, ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமே நமக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு கடிதம் எழுதி விலாசம் எழுதும் பொழுது அதுல ட்ரூ, அதாவது ட்ரூவோ, பெறுகிறவர், பெறுநர், அதாவது பெறுதல் என்கிற இடத்திலே நாம் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர் பெயரை எழுத வேண்டும். இல்லை என்றால் அது போய் சேராது. இந்த அநேகர் நேரடியாக இயேசுவே, இல்லை என்று சொன்னால் ஆவியானவரே என்று ஜெபிக்கிறார்கள். ஆனால் இயேசுவை நோக்கி கேட்பது தவறல்ல. ஆனால் இயேசுவின் விருப்பம் நாம் பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்ளுவதே. பிரியமானவர், அப்படி பிதாவை நோக்கி ஜெபித்து இவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பக்தர்கள் யாவரும் அப்படியே ஜெபித்தார்கள். சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32 பவுல் எழுதுகிறார் பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த குமாரனை தந்தவர் யார்? பிதாவாகிய தேவனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது பிதாவாகிய தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் பிதாவிடத்தில் இப்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். என் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கள் தைரியமாக கிருபாசனத்து அண்டையில் சென்று அப்பா பிதாவே என்று கூப்பிட வேண்டுமா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அப்படி ஜெபித்து இருக்க மாட்டோம். நம்முடைய ஜெபங்களிலே அப்பா பிதாவே என்று நாம் பிதாவையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டுமாம். இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன், என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை அவர் தருவார். அதிகாலையிலும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ சொன்னமே, இந்த வார்த்தை கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். என் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அவர் பதில் தருவார். ஆக நீங்க எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் உகந்த ஜெபமாக இருக்கும். அதாவது அட்ரஸ் உள்ள ஒரு தபால் போல அந்த ஜெபம் இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் அப்பா. எஸ்டர்டே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படி ராஜா இயேசுவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஜெபத்தின்படி ராஜா நாங்கள் ஜெபிக்க, அந்த பிதாவிடத்தில் நாங்கள் முறையிட எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஏவுதலின்படி பேசுகிற இந்த வார்த்தையை அப்பா கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பொழுது அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகணும் சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதும் அப்பா உம்முடைய நாமங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அமராஜா இசப்பா, நீரே அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக தன் சொந்த குமாரனை அனுப்பின எங்கள் அப்பா பிதாவே உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறவர், எங்களோடு கூடவே இருக்கிறவர், எங்களை தேற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர். நாங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னவென்று அறியாது இருக்கிற பொழுது எங்களுக்கு ஹல்லேலூயா உதவி செய்கிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர். உமக்கு கூடா கூடி நன்றி அப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ராஜா இந்த அதிகாலை வேளையில நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கட்டும். பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில அவைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகும். எஸ்டர்டே வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் சமீபமாக இருக்கிறாராம். அவர் மிகவும் பெரியவர். பிரியமானவர்களே, அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர். அவருடைய மகத்துவத்தை நம்மால் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. அப்பா பிதாவை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா.
உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறானே. உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். நீர் எல்லோரும் மேலும் தயவு உள்ளவர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருந்த அற்புதங்களை செய்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், விடுதலை அளிக்கிறவர், செழிப்பை கட்டளையிடுகிறவர் அப்பா. எஸ் டாடி. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, ராஜா அவர்கள் நீதிமானா இருக்கிறாங்க சுவாமி. நீர் அவர்களை நீதிமானாய் பார்க்கிறீர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்த இயேசுதான் தெய்வம், அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே பரிசுத்தர். எனக்காகவே இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். எனக்காகவே என் பாவங்களை, என் சாபங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை, என் நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து இயேசுவின் நாமத்திலே நாம் பேசி ஜெபிக்கிற பொழுது, கட்டளையிடுகிற பொழுது, அப்பா மாற்றங்களை நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நீதிமானை நீர் ஒருபோதும் தள்ளாட விடாத தேவனா இருக்கிறீங்கப்பா. எஸ்டடி நீ ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி அப்பா இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறீர். நீதிமான் என்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில என்னுடைய ஜெபத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா இந்த உணர்வை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். ஆகவே அந்த பிதாவை நோக்கி நான் கூப்பிடுவேன். பிதா எனக்கு வெளியரங்கமான பதிலை தருவார். என் ஆண்டவர் எனக்கு வெளியரங்கமான பதிலை தருவார். இந்த அதிகாலை வேளையில் நான் அவருடைய சமூகத்தில் நின்று நான் ஜெபிக்கிறேன். என் சத்தத்தை அவர் கேட்பார் என்று விசுவாசத்தோடு இப்பொழுது உன்னதமான தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்கள் கைகளை வானத்துக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் கண்களை மூடி எங்கள் உள்ள கண்கள், எங்கள் இருதய கண்களால் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மா ராஜா, இப்பொழுதே உடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என் ஆண்டவரே அவருடைய அனுக்கிரக வருஷத்தை ஹல்லேலூயா நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையை சொல்லவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா துயரத்தோடும் கண்ணீரோடும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தை தேற்றட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வித்தியாசங்கள் பார்ப்பதில்லை. அவர் பெரியவன் சிறியவன் என்று பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமராஜா எசப்பா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதி என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் உமக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க சுவாமி. ஹல்லேலூயா எசப்பா. ஹல்லேலூயா. உன்னதமான உடைய கரம், ஆசீர்வதிக்கும் உடைய கரம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. எஸ்டர்டே. ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ராஜா, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று இந்த காலை வேளையில் நீர் சொல்கிறேன். எஸ்டர்டே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நீ பார்ப்பாய். இலச்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறாய். உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜமுடியாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட மாட்டாய். உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாது. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார்.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைந்த உள்ளங்களை இந்த காலை வேளையில் நீர் தேற்றுவீராக ராஜா. அமராஜா இயேசப்பா, மனுஷருடைய வார்த்தையினால, கடுமையான சொற்களினால அமராஜா இயேசுவே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உள்ளம் உடைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயோ, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. என் ஜெபத்தை யார் கேட்பா? என் புலம்பலை யார் கேட்பா? என்னிடத்துல பேசுவதற்கும் எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லையே. நான் அனாதையை போல இருக்கிறேன். சொந்தங்கள் இருந்தாலும் பந்தங்கள் இருந்தாலும் நான் அனாதையை போலவே எண்ணப்படுகிறேன் என்று சொல்லி தனிமையான உணர்வுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, ஒருவரையும் நீ தனியே விடுகிற தேவன் அல்லப்பா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. இயேசப்பா, நீங்க சொன்னீங்களே, பிதா என்னை ஒருபோதும் தனியே விடுவதில்லை, பிதாவும் நானும் தனியாக இருந்ததே இல்லை, நாங்கள் பிரிந்ததே இல்லை என்று சொல்லி. இயேசப்பா, இந்த நேரத்திலும் அந்த பிதாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவே, யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, பிதாவுடைய தேவ சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை தேற்றுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, உடைய மகிமையினால் இந்த காலை வேளையில நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அவர்கள் இருதயத்தின் காயங்களை இந்த அதிகாலை வேளையிலே நீர் கட்டுவீராக ராஜா. எஸ்டர்டே பலவீனங்கள் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பா, கேன்சர் மறையணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகணும். ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டர்டே சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா. பிதாவாகிய தேவனே, உங்க நாமத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம், உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், என் இயேசுவின் நாமத்தை கொண்டு வந்து நிற்கிறோம். எஸ்டர்டே எஸ்அப்பா, எங்களுக்காக பரிந்து பேசும் உங்களுடைய ரத்தத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடாகோடி நன்றி. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, எங்களோடு இணைந்து நிற்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய ரத்தம் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், நான் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுவேன். என் காலத்தை மாற்றுவீர், என் நேரத்தை மாற்றுவீர், என் சூழ்நிலைகளை மாற்றுவீர். என் கணவர் ரட்சிக்கப்படுவார், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் மனைவி ரட்சிக்கப்படுவாள், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, உம்மை முகமுகமாய் தரிசிப்பார்கள் என்பது என்னுடைய விசுவாசமாக இந்த காலை வேளையிலே மாறட்டும் அப்பா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. இனி எனக்கு போராட்டங்கள் இல்லை, நிந்தை இல்லை, அவமானங்கள் இல்லை. இனி நான் தரித்திரன் அல்ல. இயேசுவே, நிச்சயமாகவே ஒரு மாற்றம் இந்த நேரத்தில், இந்த நாளிலிருந்து உண்டாக கடவுது. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டோடைய கரம் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. என் ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவமே, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, நீர் எல்சடாய், வல்லமை உள்ள தேவனப்பா. அநாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களே இந்த காலை வேளையில தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் உங்கள் இல்லத்துக்குள், உங்கள் உள்ளத்துக்குள். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சிறகுகளால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பொல்லாப்பிலிருந்தும் நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தி அமராஜா உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி அளவில்லாத உடைய கிருபைக்காகவும் அப்பா உடைய இரக்கத்துக்காகவும் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அமராஜா இயேசுவே, நீர் இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ராஜா உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. ராஜா, அளவில்லாத உடைய இரக்கமும் மன உருக்கமும் கேட்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். உடைய தயவு உண்டாகட்டும் அப்பா. தொட்டு சுகமளிக்கும் வல்லமை உண்டாகட்டும் சுவாமி. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற அந்த மேன்மையான காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.